ரீசெண்டா பாத்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வால்பாறை ஹில் ஸ்டேஷனுக்கு தான் போயிருந்தோம். இந்த வால்பாறை போற வழியில கிட்டத்தட்ட ஒரு 40 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கு. இந்த வால்பாறையில நம்ம அதிகமா பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு தேயிலை தோட்டம், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சோலையார் டேம், அப்புறம் ஒரு சில டேம்கள் எல்லாமே இங்க இருக்கு. இது போக நிறைய அருவிகள் நம்ம பார்க்கலாம். அப்புறம் கூழாங்கல் ஆறு, இது போன்ற ஆறுகளும் இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா ஜூலை லாஸ்ட் வீக்ல போயிருந்தோம். சோ அந்த டைம்ல அங்க நல்லா ஃபுல்லா மழையாவே இருந்ததுனால எங்க திரும்பி பார்த்தாலும் ஒரே பசுமையாவும் நீர்த்தேக்கங்கள் மற்றும் ஆறுகள், அணைகள், இது மாதிரி தான் நம்ம வால்பாறையில அதிகமா பார்க்க முடியும். சோ இது மட்டும் இல்லாம வால்பாறையில தலைநாறு அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஊட்டி தொட்டபெட்டா மாதிரியான ஒரு பனி மூட்டம் அந்த இடத்துல அதிகமா இருக்கும். சோ இங்க போனோம்னா நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட பர்மிஷன் வாங்கிட்டு உள்ள போய் பார்க்கலாம். இயற்கை அழகோட எப்பயுமே பசுமையா இருக்கக்கூடிய இந்த வால்பாறை உண்மையாவே செவன்த் ஹெவன் தாங்க. நம்ம பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கைடோட உதவியோட இந்த இடங்கள் எல்லாத்தையுமே நம்ம சுத்தி பார்த்துட்டு வந்தோம். சோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் இந்த வீடியோல அட்டாச் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க கண்டிப்பா அவங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல கார்னிங் வீடியோட சந்திப்போம். அதற்கு உங்களை விடைபெறுவது நான் உங்கள் ஜெயசெல்வன். நன்றி, வணக்கம்.